ஆமாம் குரோதம் உலோபோகம் நன்றி நன்றி வணக்கம். இங்கு நாரதராக கட்டில் கொடுக்கும் மருமையினால் விடப்பட்டியை சேர்ந்த பி பெருமாள் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்காக பொன்னாடுவதி பெருமையை சேர்ந்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் எனது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பில் நெஞ்சாத மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லோகம் மோகம் மதம் மாற்றி தரக்கூடிய அரவணைப்பு வேளாண் மூலாதம் சுபாதீஸ்வரம் மணிபுரக நாகர வசதி ஆங்கிலம் சொல்லப்பட்டது. ஆறாரங்களை மையமாக கொண்டு அவதரித்தோமே இந்த வச்சவன் நெற்றிக்கண்ணன் தோற்றத்தை வெற்றி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகையன் குமரன் திருமுருகன் மால்முருகன் செந்தில் வேலை வந்த நான் இந்த இடத்திலே நமக்கு நல்ல கலை உருவாக நன்மையை முடியும் இடம் சிறப்பாக என்பதனால் சொர்க்கம் போல் தோன்றுகிறது. எனது உடன்பரவாக சகோதரர் அருமைக்குரிய நண்பர் ரமேஷ் கண்ணன் அவர்கள் சத்திரம் புளியங்குளத்தை சேர்ந்த அருமை உடன்பரவா சகோதரர் உங்கள் ரசிகன் நான் என்று ரமேஷ் கண்ணன் அவர்கள் எனக்காக கொண்டாடி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் வந்து கூடிய அனைத்து ரசிக பெருமக்களும் எனது சார்பில் எங்களது திரை குடும்பத்தின் சார்பில் நன்றி நன்றி வணக்கம். துண்டு ஓட்டியே ஒரு பாட்டு பாடினதுக்கு துண்டா ரசிகரா என்ன பிரச்சனை? வள்ளியம்மா சந்திச்சு வள்ளியம்மா ஜெயிச்சிருக்கணும் ஒரு துண்டை போட்டு நீங்க பாருங்க பெரிய விஷயம். வள்ளி என்ன சண்டைக்கு வேலை ஒரு பாட்டு தான் பண்ணார். ஒரு மக்கள் சார்பாக பொன்னாட போட்டாங்க, எல்லாருக்கும் கலைஞர்கள் பொன்னாட போட்டாங்க, அது ஓகே. இப்ப நீங்க ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களே, அவங்க வள்ளியம்மா ஜெயிச்சாரா? பேசி இல்ல இங்க வந்திருக்காரு யாருமே அப்பா ஆர்பி அறிகிறாங்க, அவர்கிட்ட பேசி ஜெயிச்சாரா? இல்ல அடுத்த வருஷம் வள்ளி படம் போறீங்க தங்கச்சி சந்தான லட்சுமி அவர்கிட்ட பேசி ஜெயிச்சாரா? விஷயம் இருக்குதுங்க. நீ நாரதரா யாம் நாரதரா? தாங்கள் தான் என்றும் நாரதர். நீ ஏன் இந்த நாரதரை வேலை பார்த்த? ஏற்கனவே வள்ளி பட்ட அன்பளிப்பு கூடாமே நாரதரை மிரட்ட வேண்டாம், நாரதரை இதுக்காக மெனக்கட்டி இருக்கிற கூட வாங்கி படிச்சு ஏய் வேலை பாரு போடுற போட்டுல மிருதங்கத்தை நொதுக்கி கொண்டே பேசுற நாக்கு உடையது பண்ணுதானே பண்ணுதானே அங்கே பேசக்கூடாது சரியா? இங்க பாருங்க வரவேற்றி எனது ரசிகர் எனக்கு பண்ணாடி போட்டார். ராமாயணத்துல ஒண்ணுக்கு பாத்தீங்களா, சீதை ராமநேசன் சரீரத்தில் சென்ற உடனே முதலிலே பார்த்தது யாருன்னா ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமான் பார்த்த உடனேயே அருகில் இருக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்து அந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு சீதை அம்மா கொடுக்குறாங்க, இதுவே உமக்கு வெற்றி இலை என்று. அன்று கூட தான் இன்னைக்கு அந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை போடுறோம், அது வெற்றி இலை, இது வெற்றி பொன்னாடை எனது சகோதரர் போட்டது. போமா பேசி கேட்டு போட முடியும், பேச்சு பாருங்க. உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? உங்களை சந்தி பேசி கேட்டு பாருங்க, அப்புறம் சுந்தரம் இணைந்ததும் கொஞ்சம் வந்த மங்கடிவள் இந்த உலகை அந்தரமே தேவர் உங்களை அங்கே வாரும் இந்திரமனமும் நீங்கள் சந்தசாமி கேட்டார்கள். சுந்தரம் இணைந்ததும் கொஞ்சம் வந்த மங்கடிவள் இந்த உலகை ஏன் வந்தார் ஏன் வந்தார் பாட்டே வேணாம்டா. வர சொல்ற தம்பி பப்புன்னு அறியல, வர சொல்ற வெளில சொன்ன கேட்டியா? காலைல சம்பளம் வாங்க வேணாம் அப்படின்னு போயிடாரு அப்படி. ஓ அது ஆமாப்பா, அது உண்மைதான். சேலையவே மாத்தாம உட்காந்துருக்காங்க தம்பி. இந்த அறியறை நம்பி நான் சேலையவே மாத்துறேன். எப்படி போய் யாரா செஞ்சது பிடி சுதிய
நன்றி. நன்றி வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி.